மக்களின் தேவையாக உள்ளது. என்னுடைய இரவு வேளையில் யானைகள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் முதலாவதாக எங்களது வாய்க்கால் புனரமைத்து தர வேண்டும். அந்த வாய்க்காலை புனரமைத்து தந்தால் எங்களது யூனத்தை உதவியின் மூலமாக இங்கே 3 அலுவலக அடிப்படை தேவைகள் இந்த கிராமத்தில் காணப்படுவதாக இந்த கிராமத்தை சேர்ந்த அவர் கணபதிப்பிள்ளை திருப்பதி 10வது இலக்கம் கணபதிப்பிள்ளை சுபாயினி சரி அப்படியே வாங்க 19 உறவு அதெல்லாம் பார்க்க மாட்டோம். விரைவா இந்த வெள்ளாவளி பிரதேசத்திலே 5க்கும் மேற்பட்ட சஜித் பிரேமதாச அவர்களின் காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட மாதிரி வீட்டு திட்டங்கள் பூரணப்படுத்தாமல் இடைநடையே கைவிடப்பட்ட நிலைமையிலே தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இருந்தாலும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை விட ஏறினதன் பின்னர் மக்களின் தேவைகளை அறிந்து அந்த அவர்களுக்கான விடயங்களுக்கான நிதிகளை வழங்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே வெள்ளாவளி பிரதேசம் உங்களுக்கு தெரியும், யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். பல வீட்டு தேவைகளோடு பல மக்கள் இங்கே காத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலே கைவிடப்பட்ட இந்த வீட்டு திட்டத்துக்கான முதல் கட்டமாக நாங்கள் அந்த நிதிகளை விடுவித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அதிலே 2 கிராம வீட்டு திட்டங்கள் இருக்கின்றன விவேகானந்தபுரத்திலே. அதிலே மொத்தமாக 48 வீடுகள் அங்கே அமைந்திருக்கின்றன. மொத்தமாக 35 மில்லியன் ரூபாய்களை நாங்கள் அதற்காக விடுவித்திருக்கின்றோம். ஆகவே முதற்கட்ட பணிக்காக அவர்களுக்கான இந்த காசோலைகளை இன்றைய நாங்கள் வழங்கி வைத்திருந்தோம். அவை தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல வீட்டு தேவைகள் இருக்கின்ற நபர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு வீடுகளை வழங்குகின்ற ஒரு செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். ஆட்சி மாறினாலும் மக்களின் தேவைகளை நிறைவு செய்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து நிதிகளையும் வழங்குவதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. இதிலே எந்த வேறுபாடும் நாங்கள் காட்டப்போவதில்லை. அந்த தேவைகள் எந்த தேவைகளோடு மக்கள் காத்திருக்கின்றார்களோ அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்கான அனைத்து முனைப்புகளையும் நாங்கள் இந்த அரசாங்கத்தின் காலவதிலே ஈடு செய்வோம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.